ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு வானகர மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கிறோம். காசிமேடு போறதுக்கு இப்போ டைம் இல்லை, ஏன்னா ஈவினிங்கும் வேற பிளான் இருக்கு, வெளியே போற வேலை இருக்கு, நாளைக்கும் ஹோல்டே பிஸியே. அதனால இன்றைக்கு வந்து வானகரம் போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான மீனை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு சாட்டர்டே 6ஆம் தேதி. நான் காலையில் எத்தனை மணிக்கு போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமே போகிறேன். 7:30க்கெலாம் நம்ம அங்கே 7:30 7:40க்கெலாம் அங்கே போயிடுவேன். அதனால வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். காலையில போகும்போது 8 மணிக்கு முன்னே போனோம் அப்படின்னா நல்லாவே வெரைட்டிஸ் இருக்கும், பார்த்து வாங்கலாம். சரி, போய் பார்க்கலாம் என்ன மாதிரி. சின்ன மீன்கள் தான் வாங்குவேன். வானகரம் போனால் நான் வந்து எப்போவுமே சின்ன மீன்கள் தான் வாங்குவேன், பெரிய மீன் அவ்வளோவா வாங்க மாட்டேன். பெரிய மீன் பெரும்பாலும் நான் இங்கே வாங்கினது கிடையாது. ரொம்ப அதாவது கெஸ்ட் யாராவது வர்றாங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா வாங்குவேன். மற்றபடி வீட்டுக்கு எப்போவுமே சின்ன மீன்கள் தான் வாங்குவேன். போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக்கில் 7:30 வந்துட்டேன், உள்ளே வந்தாச்சு. நான் நினச்சேன் நிறைய சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம்னு நினச்சேன். வானகர மார்க்கெட் வந்துட்டேன். காலையிலே நம்ம 7:30 வந்தோம் அப்படின்னா செம க்ரௌடாக தான் இருக்கும். நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபரை அன்றைக்கு மீட் பண்ணேன். உள்ள 7:30 வந்தேன்னா வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு 10:30 ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரையான நிறைய பேர் அது மீன் வெட்டுற இடமா இருக்கட்டும், மீன் வாங்குகிற இடத்துலையா இருக்கட்டும், கீழே பார்க்கிங்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் யாரோடையும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. ஜஸ்ட் நான் சிங்கிளாக தான் போயிருந்தேன். இது கூட பையன் வந்திருந்தா கண்டிப்பாக சேர்த்து வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன். நிறைய பேரை மீட் பண்ணேன் அன்றைக்கு. ரைட் சைடு போயிட்டு வரும். அது ஜிலேபி எவ்வளவு? 70. இது சின்னது எவ்வளவு? 100. 120. 70. ஜிலேபி 70. கட்லா வந்து சின்னது 100, பெரிய கட்லா வந்து 120. ரோகு எவ்வளவு? ரோகு 100 ரூபாய். ரோகு பெருசு ரோகு 120. வாவல் எவ்வளவு? பெரிய வாவல் 120, இது 110. எனக்கு ஜிலேபி வாங்கிட்டு இருக்கேன். ஜிலேபி வந்து பார்க்கலாம். சங்கரா எவ்வளவு? சங்கரா எவ்வளவு? 250. 250. நாளைக்கு 350. இன்னைக்கு 250. இது வஞ்சரம் எவ்வளவு? 650. இதா வஞ்சரமே 650 ரூபாயா? 1 கிலோக்கு எப்படியும் ஒரு 4 பீஸ் வரும், 5 பீஸ் வரும். சொன்ன மாதிரி நல்ல தண்ணி மீன்கள்லாம் நிறைய வந்துருந்துச்சு. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நிறைய வந்துருந்தது. கொடுவா மீன் அசல் கொடுவா இருந்தது. இதில் வளர்க்கிற கொடுவாவும் இருக்குது, கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய கொடுவாவும் இருக்குது. இதில் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியலை. இது எவ்வளவு? சின்ன சைஸ் எவ்வளவு? 400. அது இது 400 ரூபா, அது 450. ரம்யா வீட்டு சமையலில் பார்த்திங்கன்னா மீனை பற்றின தகவல்கள் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு மீனை பற்றியும் கூட தனித்தனியாக போட்டுட்ருக்குறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸாகவும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மீன் வாங்க போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் பாருங்கள், மீன்களை பற்றியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மீன் வாங்க போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீனோட பேர் தெரிஞ்சிருக்கணும், அந்த மீனில் முள் இருக்கா இல்லையா, அதனுடைய ரேட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்குங்க போய், அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது 400 ரூபாயா? அது 450. கொடுவா பார்த்திங்கன்னா கடலில் கிடைக்கக்கூடிய கொடுவாவாக இருக்கட்டும், வளர்க்கக்கூடிய கொடுவாவாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலில் கிடைக்கக்கூடிய கொடுவாவை விட வளர்க்குற கொடுவாவில் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் 2 கொடுவா மீனுமே சாப்பிட்ருக்குறேன். கடலில் கிடைக்கக்கூடிய கொடுவா மீனில் வந்து கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் தன்மை கம்மியாக தான் இருக்கும்.
160 160 மீன்களுமே நிறைய வெரைட்டி வந்துருந்துச்சு. இந்த மீன் அந்த மீனே சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி, அது பாறை வெரைட்டியாக இருக்கட்டும், அதே போல் சீலா, வஞ்சரம் எல்லாமே சைஸ் வாரியாக நிறைய இருந்தது. நல்ல தண்ணி மீன்கள் சொல்லவே வேண்டாம், எறா எல்லாமே நிறைய இருந்தது. கடம்பா ஒரு 2-3 கடையில் தான் இருந்தது. நான் 2-3 கடையில் கடம்பா இருந்தால் கூட விலை அவங்க ஏற்றி வச்சு விற்கலை. 250 ருபீஸ் 200 ருபீஸ் வழக்கமாக உள்ள ரேட்டில் தான் இருந்தது. வழக்கமாக 2-3 கடையில் இருக்குது அப்படின்னா 350 ரூபா அந்த மாதிரிலாம் கூட சேல் பண்ணுவாங்க. அன்றைக்கு மாநகரத்தில் நான் போயிருந்துக்கும்போது சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா, பெரிய பெரிய சங்கரா 250 ரூபாய் தான் இருந்தது. ரேட் எல்லாமே மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வஞ்சரம் எவ்வளவு? 800 ரூபாயா? அந்த கொடுவா 730க்கு இருக்கு. நானும் ஒரு சில மீன்கள் வாங்கிட்டு வந்தேன். இந்த வஞ்சர மீன் கொஞ்சம் விலை தான். வஞ்சர மீன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அளவு சின்ன சைஸ்லேருந்து விலையாக தான் இருந்தது. 800 ரூபாயா? சில மீன் எவ்வளவு? 400. இது 350. 1000 வஞ்சரம் 1000. 1000 ரூபாய் வஞ்சரம் மீன் கிலோ 1000 ரூபாய். கொடுவா 450 ரூபா. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. பொறுக்க மீன் எப்பவுமே 400 ரூபா 450 ரூபா தான் இருக்கும். 250 ரூபா. இது பண்ணா எவ்வளோ? 200 ரூபாய். நீங்க கருவாடு கேக்குறீங்கல்ல, இந்த மீன் வாங்கிட்டு போய் நீங்க உங்களுக்கு வீட்டுல வசதி இருக்கு அப்படின்னா இந்த பண்ணா மீனை நீங்க வந்து வாங்கிட்டு போய் வீட்டுல கருவாடு போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். கருவாடு அப்படின்னாலே பண்ணா மீன் தான். எந்த மீன்ல போடலாம் அப்படின்னா கருவாடு பண்ணா மீன்ல போடலாம். இது பாஷா எவ்வளவு? பாஷா 100 ரூபாயா? இருட்டா இருக்கே, மேல இருட்டா இருக்கு. A7 A8 இதுல தான் பாத்தீங்கன்னா வஞ்சரம்லாம் இருக்கு. வஞ்சரம் இருக்கு, வெலை மீன் இருக்கு. வெலை மீன்லாம் அவ்வளவா வராது நமக்கு, காஷ்மீர்லயே அவ்வளவா இருக்காது. இங்க வானகரம் வந்தாதான் வாங்கலாம். சவுப் மீனா எவ்வளவு கிலோ? 400 ரூபாயா? கடல்ல கிடைக்கிற மீன் அது? கடல் அதெல்லாம் ஏறி தெரியும். புதுசா இருக்கு. இது என்ன தலை? என்ன தலை? என்ன மீன்? வஞ்சரம் கொடுவா தலையா? எவ்வளவு கிலோ? 100 ரூபாயா? 100 ரூபாயா? வஞ்சரம் கொடுவா தலை தலை மட்டும் வெட்டி வச்சிருக்காங்க. A6ல இருக்கு. A6ல வந்து தலை வந்து கிலோ 100 ரூபாய். வஞ்சரம் தலை, கொடுவா தலை அப்படி மிக்சிங்கா வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாக்கலாம். A6ல இருக்கு. தலை கறி வேணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கலாம். கடம்பா எவ்வளவு? 250. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா கடையிலும் எல்லா மீன்களுமே. நீங்களும் வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லாதனால வரல. வஞ்சரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் 600 ரூபாய். இது 900 ரூபாயா? இங்க கம்மியா இருக்கு. A6ல கம்மியா இருக்கு வஞ்சரம். கடை நம்பர் A6. இங்க 900 ரூபாயா கிலோ வஞ்சரம். இந்த மீன் பேர் என்னது? ரெட் ஸ்னாப்பர் தானா? பெருசா இருக்கு. 400 கிலோ. ஆனா வழக்கமா நல்லா ரெட்டிஸா இருக்கும். இது கொஞ்சம் வளர்ந்த கலர்ல இருக்கு. அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. 400 ரூபாய் சொல்றாங்க. கடம்பா வந்து 250. எனக்கு கடம்பா வாங்கணும், வாங்கிடுறேன். கடம்பா 2 கிலோ வாங்குறேன். 250 தான். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க மீன் இந்த மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எப்பவுமே வாங்க வராதீங்க. வாங்க வரும்போது எந்தெந்த மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அதை பார்த்து வாங்கிடுவோங்க. அதுதான் எப்பவுமே நல்லது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபுல்லா இந்த மீன்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம வாங்கி
இருக்கு, சீலா இருக்கு, பாறை இருக்கு. சூரை, நிறைய சூரை வந்து இறங்கிருக்கு. சூரை மீன் பிடிக்கிறவங்க வாங்கிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கு. உரிச்சு உரிச்சு பார்த்துருக்காங்க. எவ்வளவு கிலோ? 200 ரூபாயா? கொஞ்சம் சூறை 200 ரூபாயா? பிடிக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். சூரை மீன் ரிவ்யூ போட சொன்னீங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து பர்சனலாக சூரை மீனோ கேரை மீனோ வந்து யாருக்குமே பிடிக்காது. நான் கேரை மீன் சூரை மீன் வாங்கினாலே ஊறுகாக்கு தான் வாங்கிட்டு வந்து போடுவேன். அதை ஃப்ரை பண்ணாலும் சரி, கறி பண்ணாலும் சரி, என் பசங்களுக்கும் பிடிக்காது, அவருக்கும் பிடிக்காது. அன்றைக்கு நீங்கள் ரிவ்யூ கேட்டனால ஒரு சூரை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். இதை போடுங்களேன். ஆமா, சூரை மீன் 1 கிலோ 200 ரூபா. $230. ஃபுல்லா சூறையா தான் இருக்கு. சங்கரா இருக்கு. இது சங்கரா எவ்வளவு? இது சங்கரா எவ்வளவு? 200 ரூபாயா? சூறை 200 ரூபாய். சூறை வாங்கியாச்சு. 200 ரூபா நான் வாங்கிட்டேன். கடம்பா வாங்கியாச்சு. இது நண்டு எவ்வளவு? ப்ளூ கிராப்பு 450. நான் கடம்பா வாங்கிட்டேன், அதனால இன்னைக்கு நண்டு வாங்கினேன். இது சீலா எவ்வளவு? சின்ன சீலா 300 ரூபாயா? சீலா கொஞ்சம் விலையா இருக்கு, 300 ரூபாயா இருக்கு. விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. 200 ரூபா, சங்கரா 200 ரூபா, இந்த கடம்பா 200 ரூபா, சின்ன கடம்பா 200 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கிராப் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா. காரலும் இருக்கு, மண்டக்காரல் இருக்கு. அயலை ஐஸ்ல வச்சது. அயலை எவ்வளவு? அயலை எவ்வளவு? அயலை 200 ரூபாயா? கோலா மீன் இருக்கு. கோலா மீன் எவ்வளவு? 130 ரூபா. இது கிழங்கா 120 ரூபா. கிழங்கா 120, கோலா 130. சீலா அன்னைக்கு கொஞ்சம் விலை தான். எவ்வளவு? 400 ரூபாய். அது எறா எவ்வளவு? 350. அது அந்த எறா எவ்வளவு? 30 பீஸ் வருமா? அந்த எறா கடைசி பச்சை கலர்ல தெரியுதுல்ல, அது ஏரி எறா தானே? இது விலை மீன் எவ்வளவு? 500 ரூபாயா? விலை மீன் 500 ரூபாயா? உங்களை எடுக்கணுமா? நிறைய பேர் எனக்கு எடுத்துருக்கு. நான் இன்னொரு நாள் போடுறேன். நீங்க மீன் வச்சுட்டு வேணா போஸ்ட் கொடுங்க. வேற என்ன? இந்த ஏரா எவ்வளவு சொல்றீங்க? ஏரா ஏரா 350. இது 350 தான், அது 450. ஏரா கேட்டிருந்தீங்க. ஏராவோட இந்த கால் பார்க்கணும் நீங்க. கடல் ஏரானா இந்த கால் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. கால் வந்து ரெட்டிஸா இருந்துச்சுன்னா கடல் ஏரா. இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருந்ததுன்னா 350 ரூபா. 50 இறால் வருமா? 350 ரூபா. அது வந்து 30 இறால் வருமா? 450 ரூபா. 450 ரூபா. 450 ரூபா. இப்படி வெள்ளை கலர்ல கால்னா எல்லாமே வந்து வளர்க்கக்கூடிய இறால், ஏரி இறால் தான். அயலை 200 ரூபாய். அயலை 200 ரூபாய். இந்த வஞ்சரம் எவ்வளவு? பொடி வஞ்சரம் 400 ரூபாயா? சின்ன வஞ்சரம் 1 கிலோக்கு ஒரு 6 வருமா? 6 பீஸ் வருமா? 4 பீஸ் வருமா? 1 கிலோவுக்கு 400 ரூபாய். ஒரு வஞ்சரம் 100 ரூபாய்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வஞ்சர மீன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வஞ்சர மீன்கள் தான். அதே போல் அயலை இருந்தது. அயலை நல்லா ஐஸில் வச்சது. அயலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் மேலே அந்த ரெட் ஷேடு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அன்றைக்கு சமைக்கிறதா இருந்தால் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா வாங்காதீங்க. நான் எப்போவுமே ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்து வாங்குறதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் இருக்குமோ அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருக்கக்கூடிய மீன்களை தான் வாங்குவேன். ரொம்ப ஐஸில் வச்சு கலர் மாறி இருந்துச்சு அப்படின்னா நான் அவ்வளோவா வந்து வாங்க மாட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். நண்டு இந்த நண்டு நல்லா இருந்தது. 450 ரூபாய்க்கு நல்ல வெயிட்டான நண்டாக இருந்தது. ஆனால் நான் வாங்கலை. குட்டி குட்டி ஜிலேபி மீன்லாம் இருக்கு. எவ்வளோ இது? எவ்வளோ கிலோ ஜிலேபி? 40 ரூபாயா? எனக்கும் ஆசை. குட்டி குட்டி ஜிலேபி மீன், சின்ன சின்ன ஜிலேபி மீனாக இருக்கு. இவ்வளோ குட்டி குட்டி ரோகு இதெல்லாம் 40 ரூபா 50 ரூபா அப்படி இருக்கு. அந்த விரால் மீன் கிடக்குது. விரால் மீன் எவ்வளவு? எவ்வளவு வாங்கிக்கலாம்? விரால் மீன் எவ்வளவு கிலோ? 450. விரால் மீன் 450 உயிரோட கிடக்கு. ஆனா காலையில வந்தா மட்டும்தான் நீங்க விரால் மீனை பார்க்க முடியும். நான் 8 மணி இங்க இருக்கேன், விரால் மீன் இருக்கு. 8-8:30 வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க எதுவுமே இருக்காது, எல்லாமே காலியாயிடும். தண்ணிக்கே போட்டு வச்சிருக்காங்க. அது 4 கிலோ குடிச்சிட்டு இந்த மீனுமே நெக்ஸ்ட் டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இன்றைக்கு போகும்போது சின்ன மீன்கள் தான் இருந்தது, அதுதான் வாங்கலை. பெருசாக இருந்தால் வாங்கியிருப்பேன். ரொம்ப பிடிச்சா இருக்கு. 250 ரூபாய்க்கு உள்ளது. 1 கிலோவுக்கு 5 மீன் 6 மீன் வருது. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான மீன் தான். ₹100 கோலாமே. சங்கரா இருக்கு, ஜிலேபி இருக்கு. ஜிலேபி எவ்வளவு? 70 ரூபாயா ஜிலேபி. இந்த கட்லாலாம் பெரிய பெரிய மீனா இருக்கு. எவ்வளவு? மண்டை எவ்வளவு? 250 சொல்லி 230 ரூபாயா. ₹230 நண்டு. கொடுவா இருக்கு, சூரை இருக்கு. மேடம் 150 தலையல் 150 கவள மீன். அது அயல இல்ல. இது எவ்வளவு? இது பேர் என்ன சொல்லுவீங்க? இந்த மீன் பேரு முனியா கிளிச்ச. ஓ, அது எவ்வளவு? 180 அயல. இது முனியா கிளிச்ச அப்படின்னு சொல்லுவாங்களாம் சென்னையில. அத காணாங்கழுத்தி அயலன்னு சொல்லுவாங்களாம். ஓரா மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஐஸில் வைக்காத மீன். அது பார்த்தாலே தெரிஞ்சது, தொட்டதுமே தெரிஞ்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். ஆனால் நான் வந்து சரி ஓரா மீன் வந்து 65க்கு நல்லாயிருக்கும், நார்மல் ஃப்ரைக்கு அவ்வளோ எனக்கு செட் ஆகலை. அதுபோல் பஜ்ஜிலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், சிப்ஸ் பண்ணுறதுக்கு. 300 ரூபாயா? ₹300 ஓரா நல்ல சீப்பாதான். எவ்வளவு இருக்குது? 1.5 கிலோவா? 1.5 கிலோ 450 ரூபா. நல்ல ரேட் தான், நல்லா இருக்கும். 65க்கு நல்லா இருக்கும். ஓரா வாழை இருக்கு, பொதுவா இருக்கு. பொறுத்த எவ்வளவு?
450 தான். மத்தி இருக்கு. மத்தி எவ்வளவு? 200. கவலை கவலை 150 தான். மத்தி 200. தெலங்கா 150 தான். சங்கரா சின்ன சின்ன சங்கராவும் இருக்குது. $350. அது கிளிமீன் 300 ரூபாயா? கிளிமீன் இருக்கு. கிளிமீன் வாங்குமா? கொஞ்சம் பெரிய மீனா எடுத்துக்கீங்களா? கொஞ்சம் பெரிய மீனா 1 கிலோ போடுங்க. கிளிமீன். ஆமா. எத்தனை? பெரிய மீனா பார்க்கலாம் இருக்கு. அப்படியா? ஓரங்களில் மீன் இருக்கும்போது நம்ம பார்த்து எடுத்துருவோம். இப்படி அவங்க உள் பக்கமாக மீன் வச்சுருக்கும்போது அவங்களே தான் எடுத்து போடுவாங்க இல்லையா? இப்போ நான் கூட கிளி மீன் வாங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கொலன்னு இருந்தது. ரொம்ப கொலன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மீனை தூக்கி பார்த்தா நல்லா கல் போல் இருந்தது. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த மீன் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி கல் போல் இருக்க மீனாக சின்ன சைஸ் மீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடுவேன், அதனால் எனக்கு வந்து கல் போல் இருக்கணும். ஏன்னா மீன் நல்லா ரெட்டிஷாக தான் இருந்தது, ஆனால் தொட்ட கொலன்னு இருந்தது. அதுக்கப்புறம் மாற்றி கேட்டதுக்கப்புறம் மாற்றி தந்தாங்க. அதனால் எந்த மீனாலும் மாற்றி கேட்டு வாங்கிடுங்க. ஒரு கிலோ வெலை மீனும் வாங்கினேன். எல்லா மீனுமே நீங்க பார்த்து வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கொடுக்க வாங்கிப்பாங்க. யாரும் விரட்ட போறது கிடையாது. எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நான் பார்த்தே தான் வாங்குறேன். 350 ரூபா. இது 350 ரூபா. இல்ல எறா இருக்கு. 300 ரூபாயா? பிரியாணி எறா 300 ரூபா. போமா? சின்ன சின்ன ஜிலேபி மீன் கொஞ்சம் சின்னதாவே போடுங்க. ஓகே, முழுசா பறிக்கிற மாதிரி 2 கிலோ. அந்த சைஸ். அப்புறம் ஜிலேபி மீன் 2 கிலோ வாங்கினேன். இந்த தடவை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன். வழக்கமாக ஒருத்தர் 2 பேர் அப்படி பார்ப்பேன். காசிமேட்லாம் போனேன்னா 1-2 பேர் பார்ப்பேன். வானகரத்தில் 1-2 பேர் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் சேனல் பார்த்தப்பறம் தான் நாங்கள் நிறைய மீன் சாப்பிட்றோம், நிறைய மீன் ட்ரை பண்ணுறோம்லாம் சொல்லுவாங்க. அதே போல் ஒருத்தவங்க கூட அம்பத்தூரில் நான் வந்து மீன் கடை உங்கள் சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில, நான் சின்னதாக ஒரு மீன் கடை தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு நேரம் காசிமேட்டில் மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை வாங்க கடைக்கு வாங்கன்னு கூட கூப்பிட்டாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை போவேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து என்னை இன்னும் அதிகமாக செய்ய தூண்டுது. கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி மார்க்கெட் வீடியோவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன தான் சமையல் வீடியோ போட்டாலும் நான் மார்க்கெட் வீடியோவும் மீனை பற்றின வீடியோவும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இனிமேல் வானகரம் வரும்போது கண்டிப்பாக 7 o'clock 7:30 நான் வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறதுனால அந்த டைமுக்கு தான் அவங்கெல்லாம் வர்றேன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு நான் மீன் கூட பார்த்து வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து சரி இந்த மீன் வாங்கலாமான்னு கேட்டாங்க. வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒருத்தவங்க மத்தி வாங்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை கொஞ்சம் நல்லா இல்லை, நீங்கள் வாங்க வேணான்னு சொன்னேன். உண்மையில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு கான்செப்டை எடுத்து நான் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் வந்து அதுக்கான ரீச் வந்து ஒருத்தருடைய பாசிட்டிவான கமெண்ட் தான். உங்கள் சேனல் பார்த்தா நாங்கள் தைரியமாக மீன் சாப்பிட்றோம், பல வகையான மீனை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இந்த வீடியோ சேனல் நடத்த முடியுது. இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.